வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 28ஆம் தேதி வரை அதிகரித்த தொடர் மழை, பல மாகாணங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம், மக்களுக்கு எச்சரிக்கை. மதுபான சாலை அனுமதி மோசடி, ரகசிய தகவலை விரைவில் அம்பலப்படுத்த அரசாங்கம் உறுதி. கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு, பேசப்பட்ட விடயங்கள் என்ன? அனுர அரசை வீழ்த்துவதற்கு தொடர் சரியா? தமிழ்நாட்டில் கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்காது. உந்துருளி 2ஆக உடைத்த கோர விபத்து, 3 பேர் மருத்துவமனையில். உடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஆறுகம் விரிகுடா சம்பவம் குறித்து போலீசாரின் கோரிக்கை. நாட்டில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 11/11/2025 அன்று உருவான காற்று சுழற்சி நகர்வதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கனமழைக்கான மழை மேகங்கள் உருவாக தொடங்கியுள்ளது. நேற்றைய தினம் 10 மணி தொடக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது சிறந்தது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னரே குறிப்பிட்டபடி எதிர்வரும் 28/11/2025 வரை மழை தொடர வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் அதுக்கேற்ற வகையில் தமது நடவடிக்கைகளை திட்டமிடுவது சிறப்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். அத்தோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் மீதான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளருமான நலிந்த ஜேதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி வழங்கும் போது 2 வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதன்படி முதலில் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்தல் மற்றும் விலை மனுக்கள் கிடைத்த பின்னர் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படும் வழிமுறைகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்படும். விலை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின்னர் முறையான நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா, தூரத்துக்கு அமைய அந்த பகுதிகளில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்படும். இதன்படி அரசு அதிகாரிகளால் இந்த விடயம் எவ்வித தவறும் ஏற்படவில்லை என்று நிதியமைச்சின் செயலாளரின் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்யும் போதும் ஏற்படும் மோசடி குறித்து அரசாங்கம் பட்டியலொன்றை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய விலை மனுதாரர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்டவர்களின் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மக்களின் பொருளாதார பிரச்சினை, இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகளும் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எங்களின் குறிக்கோளாகும். எங்களுடன் இணைந்து செயற்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நுகைகூட போராட்ட தொடர்பில் பதிலளிக்கையில் அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றமடைந்த பலரும் 21ஆம் தேதி நுகைகூட போராட்டத்துக்கு வருகை தருவார்கள். போராட்டத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதையே அரசாங்கம் கணக்கிட்டு கூறுவார்கள். அத்துடன் கடந்த வரவு செலவு திட்டத்தில் 20% வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டிருந்தன. 159 உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் வைத்துக் கொண்டு 20% வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறியுள்ளார். மேலும் போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வாரா என்ற கேள்விக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடுவு கிடைக்காது என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க நினைத்தால் அது இந்தியாவால் மட்டுமே சாத்தியமாகும் எனவும் புலிகளின் தலைவருடைய போராட்டம் தன்னை ஒரு பொது வாழ்வியலுக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார்.
ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வெறுமனவே தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என்ற கருத்தை ஆணித்தனமாக கூற விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் பிரபாகரனுக்கு பின்னால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை இனம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஈழத்தமிழர்கள் ஒரு தலைமையின் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சனையை கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களுடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் 10,000 ரூபாயினால் குறைவடைந்துள்ளது. அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய முற்பகல் தங்க விற்பனை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 3,30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரட் ஒரு பவுனின் தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் 3,40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதே நேரம் நேற்று 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் தங்கத்தின் விலை 3,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது நேற்று முந்தைய நாளில் 3,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரியுள்ளார்கள். அருகம் விழிகுடாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு முயன்றதாக வெளிநாட்டு பெண் ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்நிலையில் போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் மோசமான பாலியல் நடத்தையில் ஈடுபடுவதை காட்டும் காணொலியை அந்த பெண் வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொத்துவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் 06324480222 என்ற எண்ணில் பொத்துவில் போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது 07185916168 என்ற எண்ணில் பொறுப்பதிகாரியோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்றைய தினம் 6 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் அல்லது தனியார் துறையினருக்கான வேதத்தை அதிகரிப்பதற்கு தாங்கள் எதிரானவர்கள் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையில் நேற்று முன்தினம் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வேதன உயர்வை நடைமுறைப்படுத்தும் முறைமை தொடர்பிலேயே எதிர்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஏழை மக்களிடம் வரி விதித்து சேகரிக்கும் பணத்தை பெரும் வர்த்தகர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்வதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். அரசாங்கம் தொழிலதிபர்களின் பக்கத்தில் இல்லாமல் தெளிவாக முதலாளியின் பக்கத்திலேயே இருக்கிறது. தொழிலாளியிடம் வரி வசூலித்து முதலாளிக்கே வழங்குவது இப்போது நடக்கிறது. போலியான நடைமுறைகளை உருவாக்கி வேதன உயர்வை செய்யாமல் பின்வாங்காமல் அரசாங்கம் முயற்சிக்கிறது. அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கவல் பராவ பாதக வீதியில் 2 இளைஞர்கள் பயணித்த உந்துருளி வீதியில் சென்ற பாரதாரி ஒருவரில் மோதி பின்னர் தொலைபேசி கம்பம் ஒன்றில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த 3 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 18 வயதுடைய உந்துருளி ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்த 17 வயதுடைய ஒருவரும் கோகாகம ஆதார மருத்துவமனையில் 75 வயதுகளுடைய பாதக வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையின் தகவலின்படி 75 வயதுடைய பாதசாரி மறு அந்திவிட்டு வீதியில் சென்ற போதும் உந்துருளியில் மோதுன்றை அடுத்து உந்துருளியை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகிச் சென்று தொலைபேசி கம்பம் ஒன்றில் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தின் காரணமாக உந்துருளி 2ஆக உடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து அருகிலுள்ள வீடொன்றில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் முரகலகன காவல்துறை இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. நான் அனர அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன். எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சர் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டை நாசமாக்குவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் 26ஆம் தேதி நுகேகொடைகள் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை. இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாற்றி மாற்றி ஆட்சி செய்தார்கள். அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை. இவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்றும் சர் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம். நன்றி.